கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக பேதுரு அப்போஸ்தலன் பேசின வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய காரியங்களை தியானிக்க போகிறோம். அதுல இன்னைக்கு நம்முடைய கவனம் 2 வசனத்துல மட்டும்தான் இருக்க போகுது. 34, 35 மட்டும்தான். அதுல 35வது வசனம் கொஞ்சம் தவறான ஊழியர்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வசனமாக இருக்கிறதுனால அதை குறித்தும் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த பேதுருடைய பிரசங்கத்துல முதலாவது அவன் சொல்லுகிற வார்த்தை, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிரசங்கியாக பேதுரு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்கிறான். ஆனால் ஒரு யூதனாக, ஒரு இஸ்ரவேலனாக அவனுடைய இருதயத்துக்குள்ள இந்த மனப்பான்மை இல்லை. இந்த மனப்பான்மை இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் நாம் யூதர்கள், இஸ்ரவேலர்கள், மற்றவர்கள் புறவினத்தார் என்கிற அந்த மனப்பான்மை அவனுக்குள்ள இருந்ததெல்லாம் நம்ம கடந்த சில வாரங்களாக தியானித்திருக்கிறோம். ஆனா அவன் சொல்லும்போது என்ன சொல்றான்? முதல்ல ஆரம்பிக்கும்போது எப்படித்தான் ஆரம்பிக்கிறான்? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு சபைக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் இந்த ஜாதி, நான் இவ்வளவு பொருளாதாரத்தில் மேன்மை உள்ளவன், இப்படியெல்லாம் அடையாளப்படுத்தி ஒருவர் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக எண்ணிக்கொள்கிற காரியங்கள் திருச்சபைகளிலே நினைத்திருக்கிறது. ஆனா புறவினத்தாருக்கென்று சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை என்னதுதான்? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, முகத்தாட்சியம் பண்ணுகிறவர் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? முகத்தை பார்த்துட்டு, தோற்றத்தை பார்த்துட்டு தீர்ப்பு சொல்கிறவர் அல்ல. பாரபட்சத்தோடு நடத்த என்ன செய்ய மாட்டாரு? இப்போ ஒருவன் ஒரு கார்ல வந்து இறங்குறான், அல்லது கோட் ஷூட் எல்லாம் போட்டிருக்கிறான், அவனுக்கு ஒரு விதமான வரவேற்பையும், ஒரு எளியவனாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற வரவேற்பையும் இன்றைக்கு இந்த உலகம் வித்தியாசப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அப்படி எந்த வித்தியாசங்களும் இல்லை. இருக்கு நினைக்கிறீங்களா? இல்ல நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, அப்போ அதுதான் முதலாவது சொல்லப்படுகிறது. ஆனா நம்ம தேசத்தினுடைய நிலைமை பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த ஜாதிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது வளருதே தவிர அதுக்கு தீர்வுகள் கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவர் வந்து எந்த ரேசிசத்தையும் அவர் வந்து என்கரேஜ் பண்ணல. அவர் பேரை சொல்லி நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது வேற. சரியா? யூதர்கள் கூட இன்றைக்கும் நாங்கள் யூதர்கள், மற்றவங்க எல்லாம் இன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடையாளப்படுத்தி பார்க்கிறாங்க. ஆனா யாருக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை? தேவனுக்கு அந்த மாதிரியான எண்ணம் இல்லை. அது எங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு சில வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா 35ஆம் வசனத்துல என்ன இருக்கு? எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவருக்கு பயந்து ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலே போதும், அவனே ரட்சிக்கப்பட்டவனா தான் இருப்பான் அப்படின்னு பேசுறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு அந்த டாக்டரினுக்கு பேர் என்னன்னா யுனிவர்சல் சால்வேஷன், அனைவருக்குமான ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்ததுனால எல்லாருடைய பாவத்துக்காக தான் மரிச்சிருக்கிறாரு. அதனால அவன் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்கலனாலும் சரி, அவன் நீதியா வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படி ஒரு போதனை கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன செய்து இருக்குது. இது வந்து இப்போ இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை. இது கிட்டத்தட்ட முதல் நூற்றாண்டுல இருந்தே இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்ன செய்து இருக்குது. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது தவறு என்பதை சொல்லிட்டே இருக்கிறாங்க.
இந்த வசனத்துக்கு பின்னால அந்த உபதேசம் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரகம் என்பது நித்தியமானது அல்ல. நான் சொல்ற வார்த்தை புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க? நரகம் என்பது நித்தியமானது அல்ல. ஆனா பைபிள் என்ன சொல்லியிருக்குது? நித்தியமான ஒரு ஆக்கினை தீர்ப்பு தான் சொல்லியிருக்குது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நரகம் என்பது நித்தியமானது அல்ல. ஒரு மனுஷன் நரகத்துல போடப்பட்டான்னா அவனை ஆண்டவர் பண்படுத்தி ஒரு தற்காலிகமான ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவனை சுத்திகரித்து அவர் எங்க சேர்த்துக்குவாருன்னு சொல்றாங்க? பரலோகத்துக்கு சேர்த்துக்குவாங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, இந்த மரித்த பிறகு 16வது நாள் 40வது நாள் இந்த ஜெபம்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா? அதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லுவோம். ஆனா அதோடைய ரூட் எப்படின்னு கேட்டா, இந்த மரித்து போனவர்களுக்காக 16வது நாள் 40வது நாள் நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னா, நம்ம அப்படி ஜெபிக்கிறதுல பொதுவா அப்படி கிறிஸ்தவத்துல வழக்கம் இருக்குது. அது எதுக்காகன்னா, ஆண்டவரே இந்த மனுஷன் இந்த உலகத்துல வாழும்போது உங்களுடைய வார்த்தைக்கு பயப்படவே இல்லை, உமக்கு கீழ்ப்படியவே இல்லை, அவன் பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்துட்டான், இப்ப செத்து இங்க வந்திருக்கிறான். ஆமா, ஒரு இளைப்பாறுகிற இடத்துல வந்திருக்கிறான். அவனை எப்படியாவது திருத்தி எங்க கொண்டு போயிருக்கு. ஆமா, அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு தான் 16வது நாள் ஜெபம், 40வது நாள் ஜெபம். அதுக்கு பேர் என்னன்னா ஆறுதலின் கூட்டம். ஆனா ஆறுதலின் கூட்டம் அல்ல. அதுக்கு அந்த ஜெபத்துக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற காரியம் என்னன்னா, டாக்டரின் என்னன்னா, அவங்களை எங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணி இளைப்பாறுகிற ஸ்தலம், அதாவது டெம்பரரியான ஒரு ஹெல்ல வச்சிருக்காங்க, அங்கிருந்து அவங்களை எங்க ப்ரமோட் பண்றதுக்காக. ஆமா, இப்படிதான் அது கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துச்சு. அதனாலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அதுக்கான ரூட் என்ன அப்படிங்கிறது தெரியாம நம்ம பாட்டுல நம்ம செஞ்சுட்டே இருக்க கூடாது. அதுல என்னங்க தப்பு இருக்கு? நம்மளால கேட்கறதுக்கு 4 பேர் இருப்பான் எப்பவுமே. அதை செஞ்சா என்ன தப்பு, இதை செஞ்சா என்ன தப்பு அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு பைபிள் தெரியலன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க. அப்போ டெம்பரரியான ஒரு நரகத்துல வச்சு அவனை புடமிட்டு சரி பண்ணி கொண்டு போயிடுவாருங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்படி ஆண்டவர் டெம்பரரியா திருத்தி கொண்டு போயிடுறா நமக்கு சர்ச்சு தேவையே இல்லையே, இதை பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் எங்க போய் திருத்திக்கலாம்? ஆமாவா இல்லையாங்க? இங்க கிடந்து நாங்க பிரசங்கம் பண்ணி நீங்க அதை கேட்டு குறிப்பு எழுதி வச்சு ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு ஆண்டவர் டெம்பரரியா அவர்கள் நரக கடல்ல போட்டு திரும்ப அங்கிருந்து சுத்திகரிச்சு அங்க போறதா இருந்தா எங்க போய் இருந்துக்கலாம். ஆமா, அப்ப சபை தேவையே இல்லை, எங்க உபதேசம் தேவையில்லை, சபை கூடி வருதல் அவசியமே இல்லை. அப்ப என்னன்னா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது யாருக்கு நல்லா இருக்கும்னா, இப்போ தெய்வ பயமற்று வாழ்ந்துட்டு மறிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய குடும்பத்தாருக்கு எப்படியாவது எங்க அப்பா எங்க வந்துருவாரு, பரலோகத்துக்கு வந்துடுவாரு, போடு பிரியாணி அப்படின்னு சொல்லி அவன் எதுக்கு போடுறான்னா, எதுக்கு போடுறான்? ஆமா, எங்க அப்பாவை பரலோகத்துக்கு நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணி கூட்டிட்டு வந்துருங்கிறக்கா போறான். நமக்கு பிரியாணி மேலதான் கண்ணை தவிர அவர் பரலோகத்துக்கு போனான்னா பாதாளத்துக்கு போனாங்க. உயிரோடு இருக்கிறவங்களுக்கே நம்மளாம் சுவிசேஷம் சொல்றதுல செத்தவங்க நம்ம ஜெயிக்க போறோம். சரி, அது போட்டோம், அது ஒரு பக்கத்துல அப்படி நடக்குது. சரி, இதுதான் இந்த கருத்துக்கு, இந்த வசனத்துக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற காரியம். ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 25:46 வாசிங்க. மத்தேயு 25:40 எஜமான் வரும்போது பாக்கியவான், அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். அங்க என்ன எழுதியிருக்குன்னா, இவர்கள் நித்திய ஆக்கினை, நித்தியமான எட்டர்னல் இல்லையா, நித்தியமான நிரந்தரமான. அப்போ வசனம் என்ன சொல்லுது, இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழுகிற வாழ்க்கைக்கு ஏற்றாறு போல ஒன்று அவன் நித்திய ஆக்கினைக்குள்ளே போவான், அல்லது எங்க போவான், நித்திய ஜீவனுக்குள்ள போவான். அது எங்குதான் தீர்மானிக்கப்படுது? இந்த உலகத்துல வாழுகிற காலத்துலதான் தீர்மானிக்கப்படுதே தவிர, எங்கேயாவது ஒரு குளத்துக்குள்ள போட்டுட்டு ஆண்டவர் பிறகு கழுவி சுத்தம் பண்ணி திரும்ப பரலோகத்துக்கு போறதா இருந்தா இயேசு கிறிஸ்துவே வந்திருக்க வேண்டாம். எல்லாரும் செத்த பிறகு எங்க வாங்கப்பா, இந்த குளத்துக்கு வாங்க, உங்களை அங்க வச்சு நான் செஞ்சு பண்ணிக்கிறேன், கழுவி என் கூட வச்சுக்கிறேன் என்ன செஞ்சிருக்கலாம். அப்போ கேலி கூத்தாக்கக்கூடிய விதத்துல வசனங்களை திருப்பி பேசக்கூடிய காரியங்கள் நிறைந்திருக்கிறது. அப்போ நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அப்போ இதுக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க
நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார்ல அப்படின்னு அப்ப பேசும்போது கேட்கும்போது நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிற சூழலையும் நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இடத்துல கொர்நேலி என்ன செய்யப்படலை, ரட்சிக்கப்படவே இல்லை. ரட்சிக்கப்படுறது என்பது இனிதான். இதுக்கு பிறகுதான் அவன் ஞானஸ்நானம் எடுக்க போறான். இதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒளிந்தரலப்படுதெல்லாம் இருக்குது. அப்ப ரட்சிக்கப்படாத மனுஷங்கிட்ட தான் இந்த காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, பேசப்பட்டிருக்கு. சரி, இங்க என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த காரியத்தையும் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஓகேவா? ரெண்டே வசனம் தான். 2 வசனத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கிறதுனால நாம் கவனமாய் இந்த காரியங்களை தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வார். கவனி, இங்க பாருங்களேன், மதத்துல சேர்றது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக பேசப்படுகிறது இல்லையா? எதுல சேர்றது? மதத்துல சேர்றது. கிறிஸ்தவ மதத்துல சேர்றது அல்லது மற்ற மாற்று மதங்களையும் அந்த மாதிரி சேரக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அதை என்கரேஜ் பண்றாரா? இப்ப நம்ம கூட பாட்டு பாடும்போது சொன்னோம், மதம் மாற்றம் வேண்டாம், மனமாற்றம் தேவை. இப்போ இதுல நமக்கு ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்து ஒரு தேசத்தை கொடுத்து அவர்களை வாழ வச்சிருந்தார். இப்போ அவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சிகளா இருந்து சுவிசேஷத்தை அறிவித்து மற்றவர்களை மதம் மாற்றவில்லை. என்ன செய்யல? மதம் மாற்றவில்லை. எரேமியா 35ஆம் அதிகாரத்துல ரேகாபியரின் சந்ததிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். குறிச்சு வச்சுக்க, வீட்டுல போய் வாசிக்க. இந்த ரேகாப் 12 கோத்திரத்திலையும் எந்த கோத்திரத்திலையும் சேர்த்துக் கொள்ளப்பட்டதாக எழுதப்படல. ரேகாப் தான். ரேகாப் யார்தான்? ரேகாப் தான். ஆனால் அவனுடைய நீதி உள்ள வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் மெச்சப்படுத்தி பேசுகிறார். நான் சொல்றேன், புரியுதா? இவனை எங்க கொண்டு வந்து சேர்க்கல ஆண்டவர்? கோத்திரத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கல. அப்பதான் மதத்துல சேர்ப்பது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்த போதனைகளை கேட்ட ரேகாப் அவனுடைய சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுத்தத அடிப்படையில் அந்த ஜனங்கள் வாழ்றாங்க. அவங்க யாரும் இஸ்ரவேலிய யூத மதத்துக்குள்ள வந்து சேரல. ஆனா யூத மார்க்கத்துக்குள்ள இருந்த வசனத்தின் அடிப்படையில அவருடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்திருந்தது. எது மாற்றம் அடைந்திருந்தது? வாழ்க்கை மாற்றம். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நீங்க மதம் மாற்றுங்கன்னு வைக்கல. அப்ப யாராவது ஒருவன் இந்த நியாயப்பிரமாணத்தை அறிந்து தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்றான்னு வச்சுக்கங்களேன். இப்போ எத்தியோப்பிய அந்த மந்திரியை குறித்து நம்ம பார்த்தோம். அவன் யூத மதத்துல சேர்ந்தவனாக சொல்லப்படல. ஆனா அந்த தேவனை அறிந்து ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிறவனாக வேதம் காண்பிக்கிறது. கொர்நேலியோ அவன் புறவினத்தான். அவன் யூத மார்க்கத்தில் அவன் சேர்ந்து அவன் யூதனாக மாறவில்லை. அவன் யார மாறல? யூதனாக மாறல. யூதனா மாறுறது என்ன? அந்த ஆபிரகாமின் சந்ததியில் இருக்கிற யாக்கோபின் 12 கோத்திரத்துக்குள்ள ஏதாவது ஒரு கோத்திரத்துல வந்து சேர்ந்து இந்த கோத்திரம் அப்படின்னா கொர்நேலியோ வேதம் அடையாளப்படுத்தல. அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஆண்டவர் யாரையும் மதம் மாத்தல. சொல்லுங்க, என்ன செய்யல? மதம் மாத்தல. அவங்க வாழ்க்கை மாற்றம் அடைந்தது. மாற்றம் அடைந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் கொண்டாடினார். அது ரேகாபின் சந்ததியாரா இருந்தாலும் சரி, கந்தாக என்பவளுக்கு மந்திரியாய் இருந்த மனிதனாய் இருந்தாலும் சரி, அல்லது கொர்நேலியுவாய் இருந்தாலும் சரி, யார் தேவனுடைய பார்வையில கொண்டாடப்பட்டாங்கன்னா மாற்றமடைந்த வாழ்க்கையை உடையவர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்குள்ள எப்படியோ நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறோம்னா மதம் மாற்றம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மதம் மாற்றம் பண்றோம். நல்ல கவனிங்க. ஒரே நாள் ஒரு 1,00,000 பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்கன்னா சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அப்படியே கனவுலாம் இருக்குது நிறைய பேருக்கு. ஆனா வசனம் அப்படி சொல்லல. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். இந்த மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன? அது தேவனுடைய இறையாண்மையின்படி ஒரு மனிதனை அவர் ஆளுகை செய்து அந்த மனுஷனுடைய இருதயத்தை தன்பட்சமாய் திருப்பும் போது ஒரு கர்த்தருடைய வசனத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நடைபெறுகிற ஒரு நிகழ்வாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர மனிதர்களாகிய நாம் கட்டில் வாங்கி கொடுத்து பீரோ வாங்கி கொடுத்து ஏதாவது செய்து அவர்களை சபைக்குள்ளே நாம் வைத்திருக்க முடியாது. நாம் என்ன செய்ய முடியாது? முடியாது. அதை செய்வதற்கு அல்ல, அதை செய்வதற்கு
அல்ல. அப்போ இந்த யூத மதத்தில் சேரக்கூடிய நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம ஊர்ல கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணாங்கன்னா, யூத மதத்துல நாங்க சேர போறோம்னு சொல்லிட்டு கொச்சியில போய் அவங்க விருத்த சேதனம் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுல கூட்டம் அப்படியே கலைஞ்சது. ஆனா இன்னைக்கும் அந்த யூத மதத்தினுடைய ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. வேதம் சொல்லல மத மார்க்கத்தில் சேர்ப்பதை குறித்து, மதத்தில் சேர்வதை குறித்து. வேதம் எதைதான் சொல்லுது? மாற்றமடைந்த வாழ்க்கையை குறிக்கிறது, பேசுகிறது. ஆனால் இந்த வேதத்தை உடைய நம்ம பட்டணத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தார் எதுல போய் சேர்ந்திருக்கிறாங்க? அது இப்பொழுது இருக்கிற அரசியல். 12 கோத்திரத்துல எந்த கோத்திரத்துக்குள்ளையும் யாரும் சேர முடியாது. ரேகாப் புறவினத்தானாக இருந்தான். புறவினத்தானாகத்தான் என்ன செய்யப்படுறான்? அடையாளம் காட்டப்படுறான். அவனை நான் தான் கோத்திரத்தில் எடுத்திருக்கிறேன்னு சொல்லல, லேவியில எடுத்திருக்கிறேன்னு சொல்லல, எந்த கோத்திரத்துக்குள்ளையும் ஆண்டவர் சேர்க்கல. சரியா? அதுக்கான எந்த வழிகாட்டுதல்களும் நியாயப்பிரமாணத்தில் இல்லை. ஏனென்றால் தேவனை பொறுத்தவரையில் நியாயப்பிரமாணத்தை பெற்ற ஜனங்களாக இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தை பெறாத ஜனங்களாக இருந்தாலும் சரி, மாற்றம் அடைந்த வாழ்வை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எதைத்தான் எதிர்பார்க்கிறார்? மாற்றம் அடைந்த. ஒரு முறை ஒரு யூத ரபியினிடத்திலே ஒரு பெண் அவள் போய் கேட்கிறார், ரபி என்ன யூத மதத்துல சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றார். அந்த ரபி முகத்துக்கு நேராக அவளை தீய காரியங்களை பேசி தன்னுடைய அரைக்கதவை அடைத்து விட்டானா. யூதர்களை பொறுத்த வரைக்கும் புறவினத்தாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் உள்ளவர்களாக அவர்கள் இல்லவே இல்லை. அதே போல யூதர்களையும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது. எதன் அடிப்படையில்? நியாயப்பிரமாணத்தின்படி. ஆண்டவர் புசிக்கத்தகாத உணவுகள் பட்டியல்ல அதையும் வச்சிருக்கிறார். அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா புறவினத்தார் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கள் பன்றியை தெய்வமாக வணங்குகிறார்கள், ஆகவே தான் இவர்கள் எதை புசிப்பதில்லை. ஏன்னா இந்த பிரச்சனை நம்ம ஊர்ல இருக்கு தானே. ஒருவன் எந்த விலங்கை அவன் வணங்குகிறானோ அதை அவன் என்ன செய்வதில்லை? புசிக்கிறது இல்லை. அப்ப யூதர்கள் பன்றியை வணங்காததுனால அவர்கள் எதை வழிபடுறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப புறவினத்தாருக்கும் யூதர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இல்ல, யூதர்களுக்கும் புறவினத்தாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்ட நாள் முதல் கொண்டு உண்டான தேவனுடைய சபையில் மத, இன, கலாச்சார, தேசிய எல்லைகளை கடந்த ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறியது. இது எப்பதான் மாறிச்சு? அதனால்தான் சபைக்குள்ள வந்த பிறகு எந்த இனத்தின் பெயரையும் அடைமொழியாக யாரும் சொல்லவில்லை. நம்ம திரும்ப திரும்ப பேதுருன்னு சொல்றோமே, அவன் எந்த கோத்திரத்தான்? தெரியாது. பவுல் தன்னுடைய நிருபத்தில் தன்னை குறித்து சொன்னதுனால தான் தெரியுது. மற்றபடி நமக்கு என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள யாரையும் ஆண்டவர் இன்ன இனத்தான் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறது இல்லை. ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்க திருநெல்வேலிங்க அப்படின்னு சொன்னா என்னது, அதுக்கு ஒரு தனி மதிப்பு. நாங்க சென்னையில இருந்தோம். நல்ல கவனிங்க, வேதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வேறுபாடுகளையும் வேதம் காண்பிக்கிறதே இல்லை. சிலர் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்ட எங்க ஜாதி ஜனத்துக்கு நான் ரட்சிப்ப சொல்ல போறேன். முதல்ல நீ ரட்சிக்கப்படு. நீ ரட்சிக்கப்படுறதுனா இந்த தாட்டு உனக்குள்ள என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. நீ ரட்சிக்கப்படாதனாலதான் உனக்கு என்ன தோணுது? ஏன் ஜாதி, ஏன் ஜனம்? நீ ரட்சிக்கப்படுறதுனா எல்லா மனுக்குலத்தை பார்க்கும்போது உனக்கு எப்படிதான் தோணும்? எங்க நான் தான் தோணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கவனிங்க. அப்போ இந்த வேறுபாடு பார்க்கக்கூடிய இந்த காரியங்கள் மத அடிப்படையிலேயே இருந்துச்சு. மத அடிப்படையில் என்ன செஞ்சது? இருந்தது.
அடுத்தது எந்த அடிப்படையில்னா ரேசிசம். அது நமக்கு தெரியும், கருப்பு சோ வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையிலையும் இன்னைக்கும் அந்த பிரச்சனை என்ன செய்து இருக்குது. ஆண் பெண் என்கிற வித்தியாசமும் இருக்குது. ஒரு விஷயத்தை ஆண் செஞ்சா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய உலகம், பெண் செஞ்சா என்ன செய்யறது இல்ல, ஏற்றுக்கொள்றது இல்ல. இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து அமெரிக்காவில் தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்த எலிசபெத் பிளாக்வெல், அவங்க பேர் என்ன, எங்க பிறந்தாங்க? இங்கிலாந்துல பிறந்தாங்க. அமெரிக்காவில் போய் மருத்துவத்தை படிச்சாங்க. 1849 ஜனவரி 23 அவங்களுடைய கிராஜுவேஷன் நடக்குது. அந்த நாட்களில் அவர்களை யாரும் மருத்துவம் பார்க்கறதுக்கு கூப்பிடவே இல்லை. எந்த ஹாஸ்பிட்டலும் இந்த அம்மாவை, அதாவது அமெரிக்காவின் முதல் மருத்துவ பணியை படித்து முடித்த பெண் மருத்துவரை யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறான், எந்த ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கல. உடனே அந்த அம்மா, சரி நம்ம தனியா கிளினிக் ஆரம்பிக்கலாம்னா ஒருத்தரும் இடமும் கொடுக்கல. ஒருத்தர் என்ன செய்யல, இடமும் கொடுக்கல. அப்படி இருக்கிற போது குவாக்கர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நம்ம கிறிஸ்தவத்துல ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. அந்த குவாக்கர் அப்படின்னா 17வது நூற்றாண்டுல அவங்க பரிசுத்த ஆவியானவரை எப்படி அடையாளப்படுத்தினார்கள் என்றால், நமக்கு உள்ளே ஒரு உணர்வு இருக்கிறது, இன்னர் ஸ்பிரிட், அந்த இன்னர் லைட், அது நம்மை வழிநடத்தும், அது நமக்கு சமாதானத்தை தரும் என்று நம்பின ஒரு குழு, ஒரு போதனை. அந்த குவாக்கர் இன மக்கள் எதை நம்பினாங்கன்னா, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு நம்பினாங்க. அவர்கள் தான் முதலாவது இந்த இங்கிலாந்து சார்ந்த அமெரிக்க மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சைக்கு போறாங்க. நோயாளிகளாக யார் போனாங்க? 17வது நூற்றாண்டுல குவாக்கர் அப்படிங்கிற அந்த பிரிவை சார்ந்த டாக்டரினை பின்பற்றக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம் தான் அங்க போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. அவர்களுடைய உதவியோடு தான் ஒரு கிளினிக்கை தொடங்குறாங்க முதல் முறையாக அமெரிக்காவில், நியூயார்க் பட்டணத்துல. கவனிங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அமெரிக்கா 2000 வருஷமா இப்படிதான் இருக்குது அப்படின்னு. 200 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண்ணை மருத்துவச்சியாக அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படின்னா இந்தியா எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்திருக்கும் பாருங்க, இல்லையா? அமெரிக்காவே எப்படி இருந்துச்சுன்னா இந்தியா எப்படி இருந்திருக்கும், இன்னும் நெருடலா மோசமா இருந்துச்சு. அப்போ இந்த கிறிஸ்தவ பெண்கள் தான் முதல்ல அவங்களுக்கு அந்த வேலை செய்வதற்கு இடம் கொடுத்தாங்க. அவர்களுடைய உதவியோடு ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கப்படுது. அந்த கிளினிக்ல யாருமே போல, யாருமே போகல. ஒரு நாள் ஒரு பெண் வலியில துடிக்கிற, அவளுக்கு இப்ப அந்த வலி நின்னா போதும் அப்படிங்கிற கண்டிஷன்ல அந்த கிளினிக்கை தூக்கிட்டு வராங்க, இல்லையா? சில ஆட்கள் நாங்க தான் இந்த பரம்பரை அந்த பரம்பரைன்னு சொல்ற ஆட்கள்லாம் எப்போ சபைக்குள்ள வருவாங்கன்னா, எப்போ வருவாங்க? எல்லாரும் கைவிட்டாச்சு, இனி ஒரு பய திரும்பி பார்க்க மாட்டான்னா அப்ப எங்க யார் வேணும்? என்ன சத்தத்தை காணும்? நம்மள அனைவர் அப்படித்தானே. யாருமே நமக்கு உதவி செய்யறது இல்லைன்னா நமக்கு யாரும், சரி அந்த சாமியை தான் கும்பிட்டு பார்ப்போமே. கவனிங்க, அப்படித்தான் அந்த வலியில துடிச்சிட்டு இருந்த பெண் சிகிச்சை பெறுவதற்காக வந்தாள். அவள் சுகமானாள். அவள் சுகமான செய்தி மற்ற ஜனங்களுக்கு பரவ ஆரம்பித்தது. அந்த அடிப்படையில தான் பெண்கள் மருத்துவம் பார்ப்பதற்கான காரியம் அமெரிக்காவில் வந்தது. அப்போ மத அடிப்படையில் வேறுபாடு இருந்தது, இனத்தின் அடிப்படையில் வேறுபாடு இருந்தது, ஆண் பெண் இன அந்த அடிப்படையில் என்ன இருந்துச்சு, வேறுபாடு இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இப்ப யார் சொல்றது? நம்ம அப்படியா? அநேக நேரத்தில் நமக்கு எதுதான் முக்கியம் நிற்குதுன்னா, இல்ல அது எப்படி பாரம்பரியத்தை எப்படி விட்டு கொடுக்கிறது? நல்ல கவனிங்க, தேவன் எல்லா காலங்களிலும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றுதான் எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம் உபாகமங்களின் புஸ்தகம். இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம படிச்சிருவோம், ஏன்னா இந்த வசனம் எல்லாம் நம்ம அதிகமா கவனிக்கிறதுல பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் மகத்துவமும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார்.
அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல. யார்கிட்ட சொல்றாரு? தாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள்கிட்டயே சொல்றாரு, நான் யார் இல்ல, பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. அப்ப ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? தெரிஞ்சுதா? ஆனா இவங்க யாரை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான்? அவர் வச்சுதான் சொல்றான், நாங்க ஆண்டவருக்கு சொந்தமான ஜனம், நீ அப்படி இல்லை, நீ புறவினத்தான். அடுத்தது 16ஆம் அதிகாரம், உபாகமம் 16:19. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகத்தாட்சணியம் பண்ணாமலும், முகத்தாட்சணியம் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். இங்க இருக்குது, முகத்தாட்சணியம் பண்ணாமலும் பாரபட்சம் பாராமலும். அடுத்து 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமும், ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சண்யமும் இல்லை. ஆமா, அதனால்தான் ரேகாபியரின் சந்ததியாரை குறித்து ஒரு அதிகாரம் எழுதுறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நீ இஸ்ரவேலனா புறவினத்தானா என்று பார்க்கவில்லை, தேவனை அறிவதும் தேவன் எதிர்பார்க்கிற மாற்றம் அடைந்த வாழ்வோடு காணப்படுவதும் அவர் எப்போதும் விரும்புகிற காரியம். ஆனா மனிதர்கள் மதங்களின் அடிப்படையில் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா, இவர் இந்த இனத்திற்கான கடவுள் என்பது போல. இன்றைக்கு யாவே தேவன் என்றால் யாருக்கான கடவுள்? இந்த நிலைமைக்கு கொண்டு போனது யாரு? ஆண்டவரா, மனிதர்களா? இன்னைக்கு இயேசு நம்முடைய கடவுளாக கொண்டாடப்படுவதற்கு காரணம் யார்? யார் காரணம்? அப்ப மதத்தில் சேர்ப்பதை குறித்து அல்ல இங்க பிரச்சனை, மாற்றமடைந்த வாழ்வுதான் பிரச்சனை. அதுதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். என்னவென்றால், நான் யாரா அழைக்கப்படுறேங்கிறது பிரச்சனை இல்லை, நான் தேவனை அறிந்து நான் ரட்சிக்கப்பட்டு. இன்னைக்கு என்னன்னா, பேருக்கு கிறிஸ்தவர்களாக நாம் மதம் மாறிவிட்டோம். நிறைய பேருக்கு சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் இருக்குது, ஆனா மாற்றமடைந்த வாழ்வு இருக்கிறதா? நிறைய பேருடைய சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் இல்ல, அங்க மாற்றமடைந்த வாழ்வு இருக்குது. இப்ப எது ஆண்டவருக்கு பிரியமானது? சர்டிபிகேட் பார்த்து விடுவாரா? கம்யூனிட்டி சர்டிபிகேட் பார்த்து விடுவாரா? அல்லது மாற்றமடைந்த வாழ்வை வைத்து அங்கீகரிப்பாரா? சொல்லுங்க. அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் மாற்ற வேண்டாம் நான் சொல்லல, மாற்றப்பட வேண்டியது. ஆனால் அது மாத்திரமே பரலோகத்துக்கான என்ட்ரி சீட்டா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசனம், யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், யோபு 34:19. இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமா எண்ணாமல் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா? எல்லாரும் இல்ல திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமா எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யவான் என்பதற்காக ஒரு பார்வையும், ஒருவன் தரித்திரன் என்பதற்காக இன்னொரு பார்வையும் அவர்கிட்ட என்ன கிடையாது, இல்ல. அதனாலதான் யாக்கோபு நிருபத்துல, நீ மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிறதுனால அவனை பார்த்து உயர்ந்த இடத்துல உட்காருன்னு சொல்லியோ, அல்லது ஒருவன் தாழ்ந்த வஸ்திரம் தரித்திருக்கிறதுனால அவனை கீழே உட்காருன்னு சொல்லியோ சொல்றதுக்கு அந்த பாரபட்சம் பார்க்க கூடாதுன்னு இருக்குது இல்லையா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம். மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதவடியிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? ஓ, சிந்தனையே சரியில்லை. ஏன் ஆண்டவர் இப்படி பார்க்கிறவர் இல்லையா? முதல் வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை இல்ல, அதுல என்ன ஒரு வசனம் வார்த்தை வரணும்னா வாசிக்கிறேன் பாருங்க. விசுவாசத்தை கொண்டுள்ள நீங்கள்
பட்சபாதத்தோட பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக அல்லது பட்சபாதத்தோட செயல்படாதிருப்பீர்களாக அப்படின்னு வரணும். திரும்ப வாசிக்கிறேன். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை கொண்டுள்ள நீங்கள் பட்சபாதத்தோட செயல்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு மனுஷன் விசுவாசம் வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி விசுவாசத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பாரபட்சத்தோடு நடப்பான் என்றால், ஆண் பெண் இனம் அல்லது மக்கள் இனங்கள் இந்த அடிப்படையில் எந்த வித்தியாசத்தை பார்த்தாலும் அவன் யாரை விட்டுறது நல்லது? இயேசுவை விட்டுறது நல்லது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், வேதம் இப்படி சொல்லி இருக்கும் போது, ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்குதுன்னா இதுக்கு நேர் மாறான காரியங்களை உடையதா இருக்குது. அப்ப எப்படி அன்றைக்கு யூதர்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியலையோ அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியல. கிறிஸ்தவர்களுக்கு யார தெரியல, ஆண்டவர் தெரியல. அதனால அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது எங்களுக்கான கடவுள் அல்ல. அவர் அப்படி பார்க்கல, அவர் அப்படி பார்க்கவே இல்லை. அது அவருடைய சுபாவத்திலே இல்லை. அவர் ஐஸ்வர்யவான் தரித்திரன் என்றும் பார்ப்பதில்லை. நீ புறவினத்தான் அவன் இஸ்ரவேலன் என்றும் பார்ப்பதில்லை. அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறாராம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 82ஆம் சங்கீதம். ஏன் பழைய ஏற்பாட்டுல இருந்தே சொல்றேன்னா, நம்ம நினைக்கிறோம் பேதுரு தான் முதல் முறையா சொல்றாரு. 82ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள். நீங்கள் முகதாட்சணியம் பண்ணுவீர்கள். ஐயா, தேவன் அரசாட்சி செய்கிறவராய் இருக்கும் போது நீங்கள் எப்படி முகதாட்சணியம் பண்ண முடியும்? நம்முடைய எஜமான் பாரபட்சம் பார்க்காதவராக இருக்கும் போது நாம் எப்படி பாரபட்சம் பார்க்க முடியும்? நாம் எப்படி பாரபட்சம் பார்க்க முடியும்? அதுக்கு பிறகு நமக்கு புதிய பாட்டுல நிறைய இடத்துல இருக்குது. அது நீங்க தேடி படிச்சுக்கோங்க. லூக்காவில் இருக்குது, ரோமர்ல இருக்குது, கலாத்தியர்ல இருக்குது. ரோமர் மட்டும் வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அதாவது எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும், எவனிடத்தில் கொஞ்சமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாக கொஞ்சமாய் கேட்கப்படும். அவ்வளவுதான். வசனத்தை நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா நம்மிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். வசனமே பிரசங்கிக்கப்படல, அப்படி ஒரு சூழல தான் இருக்கிறான், அவன்கிட்ட கொஞ்சமாய் கேட்கப்படும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் எப்படி எதிர்பார்த்தாரு? அதிகமாய் கொடுக்கப்படுது. நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது. அப்ப அவங்க கிட்ட என்ன செஞ்சாரு? அதிகமா எதிர்பார்த்தார். ஆனா அவங்க என்ன செய்யல. அப்ப தேவனை அறிந்திருக்கிறன்னா தேவன் யார் என்பதை குறித்த விஷயத்துல ஒரு தெளிவான பார்வையோடு காணப்பட வேண்டியது அவசியம். முதலாவது புறவினத்தாருக்கு சுவிசேஷம் சொல்லப்படும் போது அங்க சொல்லப்படுகிற வார்த்தையே என்னன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஏன்னா அது ஆரம்பம் முதல்ல அப்படி இல்லை. அது எதனால வந்துச்சு? மதத்தின் அடிப்படையில யூதர்களாலே கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தானே ஒழிய அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்லவே அல்ல. அந்த பிம்பம் இன்றைக்கும் இருக்கிறது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் யூதர்கள் நினைக்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களுக்கான தெய்வம். அதனாலதான் அவங்களுக்கு இன்னமும் இந்த வேதம் புரியல. இப்போ அதே போல வேதத்தை வைத்திருக்கிற நாமும் இது எங்களுக்கான கடவுள் என்பது போல நாம் இருப்போமானால் நாம் அப்படி இருக்க முடியாது. நாம் அப்படி இருக்க முடியாது. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. சரி, அடுத்தது அடுத்த வசனத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ. நீ யூதனா இருந்தாலும் சரி, புறவினத்தானா இருந்தாலும் சரி, யாராவனா இருக்கலாம். ஆனா நீ பயந்து, கர்த்தருக்கு பயந்து நீதி செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை இந்த வசனத்துல இருந்து கொடுக்குறாங்க. நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தா போதுமா அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத
நீதியாய் நடக்கிற மனிதர்கள் நம்முடைய பட்டணத்தில் தாராளமா இருக்கிறாங்க. நம்முடைய பட்டணத்துல நீங்க நம்ம வருமானத்துல 10% கொடுக்கறத குறிச்சு பேசிட்டு இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி தான தர்மம் பண்ணுகிறவர்கள் நம்முடைய பட்டணத்தில் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. விக்கிரகத்தை சேவிக்கிறவர்களாக இருந்தாலும் தங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துகிற அநேகர் நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தை அவர்களுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக பேதுரு சொல்லல. ஏன்னா 43வது வசனத்தை வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். இப்போ ஏதாவது ஒன்ன மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இம்மீடியட்டா இன்னொரு உபதேசத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு வசனம் இன்னொரு வேத வசனத்தோடு பொருந்தி போகிறதா என்பதை வேதத்தை வாசிக்கிறவர்கள் பிரசங்கிக்கிறவர்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். அப்போ இங்க பேதுரு என்ன சொல்லலன்னா, நீ இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கலனாலும் நீ நீதியா வாழ்ந்த கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான சொற்றொடராக அல்லது ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை முன்னிறுத்தக்கூடியதாக இங்கே பேதுருவின் பிரசங்கம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் அது கொர்நேலியுவுக்கு பொருந்தாது. ஏன்னா கொர்நேலியு ஆல்ரெடி எப்படிதான் இருக்கிறான். அவனை ரட்சிப்புகளை நடத்த வேண்டிய அவசியம் யாருக்கு இல்ல? ஆண்டவருக்கு இல்ல. அதுக்கு பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து பேதுருவ சொப்பனத்தை காமிச்சு நீப்பா நான் பரிசுத்தம் பண்ணி வச்சிருக்கிறது நீ எப்படியா, இதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்லையே. அப்போ இங்க சொல்ல வர்ற காரியம் என்ன, எந்த அடிப்படையில இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பரிசுத்த மனிதன் எழுதியிருக்கிறார். ஸ்டீவன் கோல் அவர் பேர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஒரு மனிதன் கடவுளை தேடுகிறான் என்றால் கடவுள் அந்த மனிதனை தம்மிடம் இழுக்க செயல்படுகிறார் என்பதே அதன் அர்த்தம். ஒரு மனுஷன் கடவுளை தேடுறான்னா அங்க என்ன நடந்துட்டு இருக்குதான்? அவன் புறவினத்தானாக இருக்கலாம், எந்த மதத்தை பின்பற்றுகிறவனாக இருக்கலாம். அந்த மதத்தை பின்பற்றுகிறவனாக இருந்தாலும் ஒரு மனுஷன் நீதி உள்ள வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் உள்ளவனாக இருந்தான் என்றாலே அவனை தேவன் தம் பட்சமாக இழுத்து கொண்டிருக்கிறார். அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தமா? அதனாலதான் கந்தாகை என்பவளுக்கு மந்திரியாக இருந்த மனிதனாக இருந்தாலும் கொர்நேலியுவாக இருந்தாலும் இத்தாலிய பட்டணம், ரெண்டு பேரும் வித்தியாசமான சூழல், வித்தியாசமான பணியிடங்கள். ஆனால் அவர்களுக்கு தேவனுக்கு பயந்து வாழணும்னு ஆசை வருது, அவங்களுக்குள்ள தேவனை தேடணும்னு ஆசை வருது. அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை அறிவதற்கு முயற்சிக்கிறார்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இங்கே தேவன் செயல்படுகிறார் என்று அர்த்தம். தேவன் செயல்படுகிறார் என்று அர்த்தம். அப்போ கொர்நேலியு இப்ப ரட்சிக்கப்படல, அந்த ரட்சிப்புக்கான அந்த பவுண்டரிக்குள்ள வரல. ஆனா அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் அப்படி செயல்படுவார். நம்ம என்ன பண்றோம்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே, ரட்சிப்பின் கோட்டை தாண்டுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வந்துடும். எதுக்கு வந்தோனே தெரியாது, எதுக்கு வந்தோனே தெரியாது. ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில உட்கார்ந்து பிறகு தகாத வழியில போய் அடி விழுந்து மிதிப்பட்டு அதுக்கு பிறகு ஐயோ ஆண்டவரே எதுக்கு என்ன ரட்சித்தீர்னா அவர் அதுக்கு பிறகு தான் சொல்றதா காதுலேயே கேட்குது. நல்ல கவனிங்க, ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயம் எனக்கு கிடைத்து விட்டதினாலே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்ற அர்த்தம் அல்ல. ஆண்டவரை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அர்த்தம்? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன செயல்படுறாரு? அவருக்கு பயம் வருது. எனக்கு இப்போ துணிகரமா என்னால் நடக்க முடியல, என்னால செய்ய முடியல. ஒருவேளை அவ்வளவு நாள் லஞ்சம் வாங்கிட்டு இருந்த மனுஷன், அவ்வளவு நாள் தகாத பாவங்களை நடப்பித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவ்வளவு நாள் கெட்ட காரியங்களை பேசிக் கொண்டிருந்த மனிதன், இப்பொழுது அவனுக்குள்ள ஒரு பயம் வருது. இல்ல வேண்டாம், இது எனக்கு சரியா தோணல, வசனம் தெரியல. ஆனா அவனுடைய மனசாட்சி சொல்கிறது, அவன் இருதயத்திலே தேவனை தேட, தேவனை பிரியப்படுத்த அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். நான் பாவியா தான் இருக்கிறான். நான் எப்படிதான் இருக்கிறான்? பாவியா தான் இருக்கிறான். அங்க வாசிங்க, அதை பாருங்க. அவருக்கு பயந்து நீதி செய்தல்.
பாவியா இருக்கிற ஒரு மனிதன் தேவனை தேட முடியாத நிலைமையில இருந்து இப்போ தேவனை தேடுகிறவனாக, தேவனுக்கு பயப்படுகிறவனாக, நீதியுள்ள காரியங்களை செய்கிறவனாக இப்போ மாறி இருக்கிறான். இப்ப என்ன செஞ்சிருக்கிறான்? மாறி இருக்கிறான். இன்னும் அவனுக்கு என்ன வரல? இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வரல. இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் பெறல, மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெறல, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதலின் அனுபவத்தை பெறல. ஆனா அவனுக்கு என்ன பயம் இருக்குது? தேவனை குறிச்சு பயம் இருக்குது. அப்போ அது அவனுடைய வாழ்க்கையில பாதிக்குது. துணிகரமா பாவம் செஞ்சிட்டு இருக்கிற மனுஷனுக்கு இப்போ இல்ல, வேண்டாம். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஆமா. முன்னால துணிகரமா நடப்பித்துக் கொண்டிருந்த காரியங்கள் இப்பொழுது இல்லப்பா, வேண்டாம். அவனுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. கந்தாக என்பவளுக்கு மந்திரியாக இருந்த மனிதனுக்கு ஒருவேளை மந்திரி அன்றைக்கு எப்படி நடந்திருக்கிறதற்கு உரிமை இருந்ததோ, அவனுக்கு வாய்ப்பு இருந்ததோ, அப்படியெல்லாம் அவன் நடக்கல. அவன் இல்ல, எனக்கு சேரட் இருக்கலாம், எனக்கு நிறைய வேலையாட்கள் இருக்கலாம், இல்ல நான் இப்படிதான் வாழணும், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் நீதி செய்ய விரும்புகிறேன். இத்தாலியா பட்டணத்தில் இருக்கிற கொர்நேலியோ எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், வாழல. அவனுக்குள்ள ஒரு கர்த்தருக்கு பயப்படுவாங்க, இல்ல இப்படிதான் செய்யணும். அப்போ இந்த ஆரம்ப நிலை ரட்சிக்கப்படுவதற்கு முந்தைய காலகட்டம், ரட்சிக்கப்படுவதற்கு முந்தைய காலகட்டம் கவனிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் இது நடந்துச்சா? என்னவோ தெரியலைங்க, ஆண்டோடைய சமூகத்துக்கு போனோம்னு தோணுது. யார் சொன்னா? யாரும் சொல்லல, எனக்குள்ள அப்படி தோணுது. ஏன் இதெல்லாம் செய்யறதில்ல? முதல்ல இப்படி எல்லாம் இருந்தீங்களே, இல்லைங்க எனக்கு பிடிக்கல, என்னன்னு சொல்ல தெரியல. என்னை அறியாமலேயே தேவனை தேட மனதின்றி இருந்த எனக்கு இப்பொழுது தேவனை தேட வேண்டும் என்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்குள்ளே வந்திருக்கிறது. எப்படி ஆயினும் நான் அறிந்திராத, நான் புரிந்திராத அந்த தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்று நான் வாழ முயற்சிக்கிறேன். அதைத்தான் இங்கே பேதுரு மூலமா ஆண்டவர் சொல்றார். இதை குறித்து ஜான் மேக்கார்தர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த பயம் அப்படிங்கிறது என்ன? நான் ஒருவருடைய கண்காணிப்புக்கு கீழே இருக்கிறேன், ஒரு மேன்மையுள்ள ஒருவருக்கு முன்னால இருக்கிறேங்கிற உணர்வின் அடிப்படையில் ஒரு மனிதன் செயல்படுவது. எந்த அடிப்படையில? என்ன பயம்? எனக்கு மேல அதிகாரம் உள்ள ஒருவர் இருக்கிறார், மேன்மையுள்ள ஒருவர் இருக்கிறார். இந்த வார்த்தை தெய்வீக வல்லமையை எதிர்கொள்ளும் ஒரு மனிதனின் இருதயத்தில் ஏற்படும் உணர்வை தவிர வேறொன்றையும் குறிக்க பயன்படுத்தப்படவில்லை. இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற காரியத்தோடு நாம் சேர்க்க முடியாது. ஆனா அவனுக்குள்ள இல்ல, வேண்டாம். சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு எதுவுமே வேண்டாம், முதல்ல இப்படிலாம் செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்ப அதெல்லாம் திருப்தி இல்லைங்க, ஆண்டவரும் இருதயத்துல கிரியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அர்த்தம். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய அன்பர்களே, நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் எந்த மதத்தை, எந்த கொள்கையை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஏதோ ஒரு தெய்வம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது, அவருக்கு முன்பதாக நான் நீதியானவர்களை நடப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் வாழ தூண்டப்படுகிறீர்கள் என்றால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. நீ துணிகரம் கொள்ளவில்லை அல்லவா? நீ தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறாய் அல்லவா? அதிலே நீங்கள் கவனமாக இருங்கள். இப்போ இந்த பயத்தை தொடர்ந்து சில மாற்றங்கள் நடக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கொர்நேலியுக்குள்ள பயம் இருந்துச்சு, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, ஆல்ரெடி அவன் தான தர்மம் பண்ணிட்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், எல்லாம் ஓகே. இப்போ அதோடு நின்று இருக்குமானால் கொர்நேலியுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. இப்போ அந்த தேவனை தேடுகிற இருதயம் உள்ளவர்களாக மாற்றப்பட்டவர்கள் உண்மையான மனம் திரும்பின வாழ்க்கைக்கு வர வேண்டும். எங்க வரணும்? உண்மையான மனம் திரும்புதலின் வாழ்க்கைக்கு வர வேண்டும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வர வேண்டும், ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு வர வேண்டும், தெய்வ பக்தி உள்ள வாழ்க்கைக்கு வர வேண்டும். சில ரெஃபரன்ஸ் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் இப்ப மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்ப
நல்ல கவனிங்க, தேவனுக்கு ஏற்ற துக்கம். என்னை ஒருவர் கண்காணிக்கிறார் என்கிற பயம் எனக்குள்ளே வரும்போது எனக்குள்ள ஒரு துக்கம் வருது. அந்த துக்கம் என்னை எங்க கொண்டு போகுதுன்னா மனம் திரும்புதலுக்கு நேராக கொண்டு போகுது. எங்க கொண்டு போகுது? கொர்நேலியுக்கு அதுதான் செஞ்சது. இல்ல, நான் தான தர்மம் பண்றேன், ஜெபம் பண்றேன், எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்குது. ஆனாலும் சம்திங் ஏதோ ஒண்ணு என்னுடைய வாழ்க்கையில மிஸ்ஸிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிதான் அவன் தேடுறதுக்கு ஆட்களை வர்றான். உங்க வாழ்க்கையில நீங்க அதை மிஸ் பண்றீங்களா? மனம் திரும்பல மிஸ் பண்றீங்களா? தேவனுக்கு ஏற்ற துக்கம் அது மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லை. ஐயோ, நான் இதை தேடி இருக்காம விட்டுருக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் கர்த்தரை தேடாம விட்டுருக்க கூடாது, மனம் திரும்பாம விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது எங்க கொண்டு வந்திருந்தா அவரை? ஆமா, என்ட்ரன்ஸ்லயே நிக்க வைக்கல. இன்னைக்கு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, சபைக்குள்ள வந்த பிறகு அவங்களுக்குள்ள உண்மையாகவே தேவன் செயலாற்றினது உண்மை, அவங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் வந்தது உண்மை. ஆனா அதை தொடர்ந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாதையில் அவர்கள் வரவே இல்லை. ஏன்னா லௌகீக துக்கம் என்னத்தை கொண்டதுதான்? மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. அப்போ ஆண்டவர் தொடர்ந்து செயலாற்றுகிற மனிதனுக்குள்ள, தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதனால் தான் உன்னால் துணிகரமாக பாவங்களை நடப்பிக்க முடிவதில்லை. நீ ஒன்று செய், அங்கே நின்று விடு, தேவன் பட்சமாய் திரும்பு. நீ பின்னால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு மனம் திரும்புதலுக்கு நேராக வா. எங்க வந்துரு? மனம் திரும்புதலுக்கு நேராக வா. இன்னொரு வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் நமக்கு தேவை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். இது என்ன வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கை? சுவிசேஷம் சொல்ல வேண்டாமா? இருக்கிறீங்களா? போதனை இன்றி நடக்கையினாலே. அப்ப மனம் திரும்பின ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை, தூய்மையான வாழ்க்கை, மற்றவர்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்துகிறது. ஆனா இன்னைக்கு திருச்சபையினுடைய நிலைமை என்ன? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற மனைவி அவளுடைய போதனை இல்லாத அந்த நடக்கை, அவளுடைய சாட்சியற்ற காரியங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற கணவனையும் ரட்சிப்பில்லாமல் மாற்றி விடுகிறது. கவனிங்களம்மா, உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்த மனம் திரும்பின வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை மற்றவர்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நடத்த வேண்டுமா? நடக்குதா? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோ. அப்போ ஒரு முதல்ல நமக்குள்ள ஒரு ஃபியர் வருது, பயம் வருது. ஆண்டவரை குறிச்சு முழுசு எனக்கு தெரியல, நானாவே ஆண்டவர் இல்லப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்வை பெறுகிறேன். தொடர்ந்து எனக்குள்ள அந்த பயமும் அந்த துக்கமும் மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தணும். அது எனக்குள்ள ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு நேராக நடத்தணும். அது தொடர்ந்து எனக்குள்ள பரிசுத்த வாழ்க்கை உண்டாகணும். அதை தொடர்ந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற வாஞ்சைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மாற்றம் அடைய வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எனக்கு பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமா. அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பேதுரு சொல்லுகிற அந்த பயம் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சியின் பாதைக்கான ஒரு நல்ல துவக்கமாக இருக்கிறது. சொல்ற புரியுதா? ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற பாதையில பயணிக்கப்பட வேண்டிய ஒரு மனுஷனுக்குள்ள வரக்கூடிய ஆரம்ப கட்ட ஒரு பயம். இப்போ சகேவை குறிச்சு நம்ம படிக்கிறோம்.
சகியு அவனுக்குள்ள நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னானே, என்ன வசனம் எல்லாம் புரிஞ்சிருக்குமா? ஒரு நாள் வந்து இயேசு வீட்டுல தங்கின உடனே அவனுக்கு எல்லா சத்தியமும் புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா அவனுக்குள்ள ஒண்ணு புரிஞ்சுது, நம்ம செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் போல் இருக்கு. இனி இதுக்கு பிறகு நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுங்கிற எண்ணம் வந்த உடனே அவன் நீதியா வாழ்கிறதுக்கு அவன் தோங்கிட்டான், தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிட்டான். ஆனா அதுக்கு பிறகு தொடர்ச்சியான முயற்சியின் அடிப்படையில தான் அவனுக்குள்ள மனம் திரும்புதல் வந்திருக்கும், அவனுக்குள்ள பரிசுத்தமாகுதல் வந்திருக்கும், அவனுக்கு தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை கிடைச்சிருக்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அநேக நேரத்துல இந்த ஆரம்ப கால பயம் அப்படிங்கிற காரியத்திலேயே நிறைய பேர் நின்னுறாங்க. அங்கே ஒரு தேக்க நிலை வந்துருது. இது போதும் பிரதர், நான் யாருக்கும் அநியாயம் பண்றது இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த அநியாயம் பண்றது இல்லை. ஐயா நீ அநியாயம் பண்றது இல்லைங்கிறது சந்தோஷம். இது தேவன் உன் வாழ்விலே கிரியை செய்திருக்கிறார் என்பதனால் தான் கிடைத்தது. இது எதற்காக என்றால் நீ மனம் திரும்புவதற்காக, இன்னும் நீ பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வேலையை உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு. நீ அங்கே தேங்கிறாத. ஏன்னா அங்கே தேங்கினா திடீர்னு ஒரு நாள் அந்த பயம் இல்லாம போயிடும், பிற துணிகரமா வாழ ஆரம்பிச்சிருவேன். இது உன்னுடைய துவக்க படிக்கட்டா இருக்கட்டும், துவக்க படிக்கட்டா இருக்கட்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை யுனிவர்சல் சால்வேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த தவறான உபதேசத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம் அல்லது அறியாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த வசனத்தை யாரால் தவறாக புரிந்து கொண்டவர்கள் இருப்பார்களானால் அதை நீங்கள் விளக்கப்படுத்த வேண்டும் என்பதையும், நீங்கள் எந்த கண்ணிகளிலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வேத சத்தியங்களை கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த பயபக்தி இதுதான் ரொம்ப பிரச்சனை இல்லையா? இதான் பயந்து நாங்க கடவுளுக்கு பயந்து நாங்க இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊர்ல எந்த தொழில் செய்கிற இடத்திலையும் தேவனுக்கான ஆராதனை இருக்குது. ஆமாவா? சாராய கடையில கூட என்ன போட்டோ இருக்குது? ஒரு கடவுள் போட்டோ இருக்குது. வட்டி வாங்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது? அடிக்கடி எல்லாம் பண்ணக்கூடியவங்க வீட்டுல என்ன இருக்குது? கொலை பண்ணவங்க வீட்டுல என்ன இருக்குது? எல்லாருக்கும் என்ன இருக்குது? பயம் இருக்குது. என்ன பயம்? ஆனா அதை தொடர்ந்து என்ன நடந்திருக்குது? அதை தொடர்ந்து என்ன நடந்திருக்குது? ஒண்ணுமே. அப்போ இந்த பயம் எதுக்குன்னா, என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இதை கொடுத்து என்னை தேவன் பட்சமாக இழுப்பதற்கான தேவனுடைய வேலை இது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அந்த தேவனுடைய வேலையை புறந்தள்ளி விட்டு வெளி தோற்றத்தில் நம்மை பயந்தவர்களை போல காண்பித்துக் கொள்கிறோம். உள்ளான நிலைமையில் நமக்குள்ள மாற்றங்கள் வருவதற்கு என்ன இல்ல, இடம் இல்லை. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தெய்வ பயத்தோடு இல்லங்க எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது என்றாலே அவன் தேவனுடைய ஆவியினால் தேவன் பட்சமாக இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆனால் எதுவோ ஒன்று அவனை தடுத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த தடைகள் இந்த நாட்களிலே நம்முடைய பட்டணங்களிலே விலகுவதாக, நம்முடைய தேசங்களிலே விலகுவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நீதி செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ள எந்த மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பானாக, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வானாக, அவன் பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நேராக கடந்து வருவானாக. அதுதான் வளர்ச்சி. இந்த பரிசுத்தமாகுதலை எந்த தெய்வம் தர முடியுமோ? இந்த பூமியில இயேசுவை இல்லாமல் ரட்சகர் இல்லை. இயேசுவை இல்லாமல் ரட்சகர் இல்லை. அப்போ அந்த ரட்சகரை விசுவாசிச்சு, அந்த ரட்சகரை விசுவாசிக்கிறதுக்கு முன்னால் விசுவாசிக்கிறதின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட்டு தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்த பாதையிலே பயணிப்பதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. The Puritan அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தா இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, வேதத்தை கற்றுக்கொள்கிறவர்கள் போதிக்கிறவர்கள் இங்க இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க இதை குறிச்சு, இந்த பயத்தை குறிச்சு என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அன்பான பயபக்தி ஆகும். இதன் மூலம் தேவனுடைய பிள்ளை தனது பிதாவின் சட்டத்திற்கு தாழ்மையுடனும் கவனத்துடனும் தன்னை அர்ப்பணிக்கிறான். அந்த ஆரம்ப நிலை பயமே அவனுக்குள்ள என்னத்தை கொண்டு வருதான்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிவதற்கு கவனமாய் இருக்க வேண்டும்
என்பதில் தான் நம்ம என்ன செய்தான் கொண்டு போறோம். அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ஒரு மனுஷனுக்குள்ள வர்ற பயமே இப்படி ஒரு உணர்வை தூண்டும் என்றால், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த பிறகு நமக்குள்ள இருக்கிற அந்த ரெவரன்ஷியல் ஃபியர் நம்ம என்னவாய் மாற்ற வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தோண்டணுமா? அன்னைக்கு பயம் விட்டு போச்சே, சொல்லுங்க, பயம் விட்டு போச்சு. என்ன இந்த ரெவரன்ஷியல் ஃபியர்ல ஒண்ணு, எனக்குள்ள தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும். அப்படி வரலன்னா அவருடைய கோபம் மிகவும் கசப்பானது என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது. அவருடைய அன்பு இனிமையானது, அதே வேளையில் அவருடைய கோபம் கசப்பானது. கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிற தேவனுடைய அன்பு இனிமையானதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் தீமைக்கு விலகாவிட்டால் தேவனுடைய கோபம் உங்கள் வாழ்க்கையில் கசப்பாக இருக்கும். இந்த உண்மை எனக்கு புரிஞ்சதுன்னா தான் நான் என்ன செய்வேன், எப்படி தான் தேவனை பிரியப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்குள்ள உண்டாகும். எனக்குள்ள தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகும். ஒரு பேரண்ட்ஸுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? அவர்களை எப்படி பிரியப்படுத்துறது? அதுவும் வாழ்க்கைக்கு நல்லது தானே. எங்க அம்மா அப்பாவை பார்த்து நான் பயப்படுறேன்னா அந்த பயம் என்ன எங்கதான் கொண்டு போகுது? கீழான இடத்துக்கு கொண்டு போறது. எங்கதான் கொண்டு வர போகுது? என்ன நல்ல நிலை தான் கொண்டு வர போகுது. அப்ப தெய்வ பயம் எனக்குள்ள என்ன எங்கதான் கொண்டு வரணும்? ஒரு வளர்ச்சிக்கு தானே கொண்டு வரணும். கொண்டு வருதா? தேவனுக்கு பயப்படுறோம் சொல்றோமே ஒழிய, ஆனா உண்மையாகவே நாம் தீமைகளை விட்டு விலகுவதில்லை. அப்ப என்ன பண்றோம்னா, தேவன் நம்முடைய இருதயத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில எனக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்குது. அந்த அடிப்படையில தீமையை விட்டு விலகணுங்கிற எண்ணம் இருக்குது. அந்த அடிப்படையில தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சையெல்லாம் எனக்குள்ள இருக்குது. ஆனால் நான் தொடர்ந்து அந்த செயல்படுதலுக்கு மாறாகவே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை காண்பித்து அழைப்பி என்று சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்தான். இன்னமும் எதிலே என்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்வதற்கு ஆயத்தமாயிருந்தான். தான் மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சிருக்கிறான். அவனுக்குள்ள எப்படியாவது தேவனை பிரியப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துருந்துச்சு. நமக்குள்ள இருக்குதா? நீங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்றால் தேவனுடைய கோபத்தை குறித்த ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். தேவனுடைய கோபத்தை குறித்த எச்சரிக்கை உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருந்தால் தேவனை எப்படி பிரியப்படுத்தலாம் என்பதில் நீங்கள் கவனமாக இருந்திருப்பீர்கள். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, யாரோ ஒருத்தர் சொன்ன அந்த யுனிவர்சல் சால்வேஷனை, இயேசு அன்புள்ளவர்ங்கிற வார்த்தையை நம்பிட்டு தேவனுடைய கோபத்தை நீங்கள் நிராகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஜாக்கிரதை. ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை? ஆண்டவர் அன்புள்ளவர் தானே. அப்படின்னா என்ன சொல்றீங்கன்னா, நீங்க மறைமுகமாக இந்த யுனிவர்சல் சால்வேஷன் அடிப்படையில நரகத்துல போடப்பட்டு சுத்திகரித்து என்னை நித்திய மீட்புக்கு கொண்டு வந்து விடுவார் என்று நினைக்கிறீர்கள். தயவு செய்து நடைபெறாது. இந்த உலகத்துல நாம் வாழுகிற காலத்துல தான் ரட்சிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமே ஒழிய, ஒருவேளை உங்கள் ஓட்டத்தை முடித்தாலோ அல்லது கர்த்தருடைய வருகை வந்தாலோ அதற்கு பிறகு ரட்சிப்புக்கான வழிகள் கிடையாது. ஒரே தினம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால என் வாழ்க்கையில எவ்வளவு நாள் நான் இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. எனக்குள்ள கனவுகள் இருக்கலாம், எனக்குள்ள ஆசை இருக்கலாம். ஆனா நான் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்பதாக நல்ல ஒரு போராட்டத்தை போராடிவிட வேண்டும். எனக்கு பாவமா இருக்கிற, பாரமா இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எனக்கென்று தேவன் நியமித்திருக்கிற பாதையில இலக்கை நோக்கி நான் ஓடுகிறதிலே கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்தல்ல, இயேசு இரட்சகரை பார்த்து அவரை நினைத்தே நான் முன்னேறி போக வேண்டும். அவரை பார்த்தானே செய்யணும், முன்னேறி போகணும். இதுல நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி முன்னேறி நீங்க வரும்போது தடுமாறுறீங்க, அதுல நீங்க ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கலாம். அதை குறித்து நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஐயா, நான் வளர்ச்சி அடைந்த ஒரு தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவதற்கு நான் தெய்வ பயத்தோடு முன்னேறி வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் வருகிறது, சில நேரத்தில் விழுந்து போகிறேன். தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆனாலும் என்னுடைய பலவீனம் அல்லது நான் குறைவுபட்டு போய்விடுகிறேன். நான் என்ன செய்வது என்று சொன்னால், இல்ல பரவாயில்ல, அது உனக்குள்ளே பரிசுத்த விழிப்புணர்வை தருகிறது, இன்னமும் பயத்தை உண்டாக்குகிறது. கவனிக்கிறீங்களா? நான் பரிசுத்தமா வாழணும் தான் நினைக்கிறேன், ஆனா சில நேரத்தில் தவறிடுறேன். இப்போ உனக்குள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்குது. என்ன அவேர்னஸ்? நீ யோசிக்கிற, எந்த சூழல்ல நான் தப்பு பண்ணேன், எதனால என் வாழ்க்கையில இருந்து நடந்துச்சு, ஐயோ நான் ஜெபிக்காததினால் அல்லவா, ஐயோ நான் தவறான காரியங்களை சிந்தித்துக் கொண்டே இருந்ததினால் அல்லவா என்று உனக்குள்ள ஒரு அவேர்னஸ் வருது. அது தொடர்ச்சியான காலங்கள்ல நீ பரிசுத்தமாய் வாழுவதற்கு உதவி செய்கிறது. தொடர்ச்சியான என்ன எதுக்கு உதவியா இருக்குது? பரிசுத்த வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில வருகிற சறுக்குதல் ஒருபோதும் அது வீழ்ச்சியாகவோ அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். இல்ல, அங்கிருந்து நீ எழும்ப முடியும், கர்த்தருக்கு என்று வாழ முடியும், கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆனா எனக்குள்ள அந்த ரெவரன்ஷியல் ஃபயரை நான் விட்டுறக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுறக்கூடாது. அதுல நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு அந்த பகுதியை மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல இந்த கொர்நேலியுவை குறித்து எழுதும் போது என்ன எழுதியிருக்கு பாருங்க. 2ஆம் வசனத்துல, அவன் தேவபக்தி உள்ளவன், அவன் தேவபக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மனங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்போ 34ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு 35 எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாக அந்த பயத்தை தான் சொல்றாரு. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனால இவன் தான தர்மம் எல்லாம் பண்ணி நீதி எல்லாம் செய்து எப்படியாயிலும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், தேவ கோபத்துக்கு நான் ஆளாகிவிடக் கூடாது என்பதில் இவன் கவனமா இருந்தான். அப்போ பவுல் பேதுரு என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ இல்ல, யாரா இருந்தாலும் சரி, எவெல்லாம் ஒரு ரெவரன்ஷியல் ஃபியரோட இப்படி தேவனை பிரியப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட வாழ ஆரம்பிச்சுட்டானோ நிச்சயமா அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக மனம் திரும்புதல் அவனுக்கு தூரமானது அல்ல, மனம் திரும்புதல் அவனுக்கு தூரமானது அல்ல. இத அவன் அறிந்திருக்கிறதுனால இவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு இதுதான் சரியான தருணம் என்று அவன் என்ன செய்யறான்? செயல்படுறான். இப்ப சில நேரத்துல நமக்கு இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுவிசேஷம் சொல்ற இடத்துல, இவன் சுவிசேஷம் சொல்ற இடத்துல நீதியா வாழணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. இந்த பேசிக்கான எத்திக்ஸ்ல கூட அவன் நம்ம ஆட்கள் என்னவா இல்ல, சரியா இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம போய் அவன்கிட்ட சுவிசேஷம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோம், அறிவிக்கிற மனிதர்களுக்குள்ளே தெய்வ பயம் இருக்கிறதா? இந்த பாரபட்சத்தோடு தொடர்புடையது என்பதனாலே நான் ஒன்றை சொல்லுகிறேன். தயவு செய்து குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் பாரபட்சம் காட்டாதிருங்கள். 2 பிள்ளை இருக்குதுன்னா 2 பிள்ளைக்கு நடுவில் என்ன செய்யாதீங்க? பாரபட்சம் காட்டாதிருங்கள். நீங்கள் பாரபட்சம் காட்டினால் நீங்கள் தேவன் யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி வாழ்ந்ததினால் தான் யூதர்கள் ரட்சிப்புக்கான வாசலை அடைக்கப்பட்டார்கள். பேதுரு அடைக்காம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள தேவன் யார் என்று புரிதல் என்ன செய்தது இருந்தது. சில தடுமாற்றங்கள் இருந்தது உண்மைதான், சில புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு பிரச்சனை இருந்தது உண்மைதான். ஆனா அவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஜனம் என்று சொல்கிற எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. யூதர்களாகிய எங்களுக்கு புறவினத்தாரை ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை இருக்குது. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் இல்லை. அவர் யாரும் இல்லை, பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவரே பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றால், அவருடைய பிள்ளைகள் என்கிற இடத்திலே இருக்கிற நீங்களும் நானும் பட்சபாதத்தோடு இருக்கக்கூடாது. பட்சபாதத்தோடு இருக்கக்கூடாது. இது ஏன் சொல்றேன்னா, நீங்க பட்சபாதத்தோட இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ரட்சிப்புல கேள்விக்குறி. ரட்சிப்புல என்ன இருக்குது? அங்க ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அந்த ரட்சிப்பு சரியானதல்ல. ஆண்களே பெண்களே கவனிங்கள்.
உங்கள் ஆண் பிள்ளையை காட்டிலும் பெண் பிள்ளைகளை நீங்கள் அதிகமாய் நேசித்து இவர்கள் தான் எனக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துவான்னு சொல்லி ஓர வஞ்சனையோட நடத்துனீங்கன்னா 2 பேரும் கஞ்சி ஊத்த மாட்டான். கஞ்சி ஊத்த மாட்டாங்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல, 2 பேரும் கர்த்தருக்குள்ள வளரவும் முடியாது. 2 பேரும் நிச்சய முடியாது, கர்த்தருக்குள்ள வளர முடியாது. 2 பேரும் நீங்க தான் பெற்றெடுத்த பிள்ளைகள். 2 பேரும் தவறு செய்யும் போது கண்டியுங்கள், திருத்துங்கள். அவர்கள் சரியாக வாழ எத்தனிக்கும் போது, வாழ விரும்பும் போது அவர்களுக்கு துணை நில்லுங்கள். சரியான வாழ்க்கையை அவர்களுக்கு காண்பித்துக் கொடுங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் எப்படி இருக்குன்னா, பெண்களுக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா 50 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய அடுத்த லக்கு என்னன்னா, கடைசி காலத்துல எனக்கு யாரு கஞ்சி ஊத்துவாங்க? ஏன்? எங்க வீட்டுக்காரருக்கு வயசாயிடுச்சு, அவரு நிச்சயமா எனக்கு அவரு 40 வயசு வரைக்கும் ஊத்திட்டு விட்டாங்க, இனி யாரும் ஊத்துவாங்க? நம்ம பிரச்சனை எல்லாம் கஞ்சி ஊத்துறது தான். நம்ம பிரச்சனை எல்லாம் என்னதுதான்? அப்படியா? நல்ல கவனிங்க. யார் இருக்க போறாங்களோ, யார் போக போறாங்களோ யாருக்கு தெரியும்? யாரை பார்த்துக்கணுமோ யாருக்கு தெரியும்? அதை நம்ம தீர்மானிக்க முடியாது. ஆனா எல்லா காலங்களுக்கும் தேவன் தேவனாகவே இருக்கிறார். அவர் மாறவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, நம்ம கர்த்தரை தேடுற வரைக்கும் எந்த வயசானாலும் என்ன செய்யாது? ஆமா, 40 வயசுக்கு மேல இந்த வார்த்தை பொய்யா போயிடாது. 50 வயசுக்கு மேல இது பொய்யா போகாது. நீங்க இதுக்காக குடும்பத்துக்குள்ள பிரிவினையை தூண்டி நீங்க பட்சவாதத்தோட முகத்தாட்சியம் பண்ணி நடப்பீர்களானால் உங்கள் பிள்ளையுடைய வாழ்வுக்கும் நீங்களே எதிரிகளாக இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளின் வாழ்வுக்கும். இதை நான் உணர்வு பூர்வமா நான் அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகளினாலே பிள்ளைகள், அந்த குடும்பம் கர்த்தருக்குள் கட்டப்படுவதே இல்லை. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து அதற்கு ஏற்ற சுபாவத்தோடு நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். அதற்கு ஏற்ற சுபாவத்தோடு என்ன செய்யுங்க? கர்த்தரை ஆராதிங்க. உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த பயத்தை இன்னும் வளர்ச்சியின் பாதையில கொண்டு செல்வதற்கு முயற்சியுங்கள். அந்த பயம் அது அப்படியே தேங்கி நிலைமையில வந்துடக்கூடாது. அது ஒரு உலக பிரகாரமான துக்கமாக மாறிவிடக்கூடாது. அது நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொஞ்சம் பயத்தை கொடுத்திருக்கிறாரா, அந்த பயத்துல வாழ்ந்து வாழ்ந்து தூய்மையான பரிசுத்தமான தேவனை பிரியப்படுத்துவது என்கிற அந்த காரிய கட்டங்களுக்கு மேலேயே உன்னுடைய வளர்ச்சியின் பாதையிலேயே உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் செல்லட்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். இப்பதான் பாருங்க, இப்பதான் தலைப்பு நான் சொல்ல போறேன். நீதியான வாழ்வு மட்டுமே நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போகுமா என்றால் அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். வெறுமனே நான் ஒரு தெய்வ பயம் எனக்கு இருக்குதுங்க, எல்லாம் கடவுள் தாங்க, நான் கடவுளுக்கு பயப்படுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவமே செய்யாமல் அல்லது அவர்கள் அப்படி நீதியாக வாழ்வதாக எண்ணிக்கொண்டாலும் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ரட்சிப்பு அல்ல. அது ஆரம்ப கட்டம். என்ன சொல்றேன்? அதை உதாசீனம் பண்ண வேண்டாம். உனக்குள்ள அப்படி ஒரு பயம் இருக்குதா? நல்லது. நீ ரட்சிப்பின் வழியை அறிந்து கொள்வதற்கு தேவனை தேடு. எப்படி கொர்நேலியு தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு யாரை கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு சொன்ன உடனே கீழ்ப்படிந்தானோ அதை செய். ஜாதி பார்த்துட்டு நம்ம எப்படி இந்த சாமியை கும்பிடுறதுன்னு சொல்லி இந்த ரட்சிப்பின் தேவனை நீ அல்ல தட்டி விடாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் ரட்சகர் பூமியில் இல்லை. நசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை